స్టార్ట్ ఉందమ్మా. Warm good afternoon to everybody. As we all know, the nomination process is going on with the notification of the elections. So far, starting from 12th March, we have received 59 nominations in total, 58 male, 1 female. As we all know, the Election Commission is following very strict protocols for ensuring that the expenditure by the political parties are properly monitored, and the officials have been also accordingly instructed. So far, the seizure by the FST, SST and the IT department all put together, the cash seizure is 43.67 crore, and the others in kind, including precious metals and other materials like sari or whatever household items, it is 65.78 crore. So the total is 109.45 crore. And as we all know, the Election Commission of India had directed us to ensure that the e-Epic facilities are made available over 2 special camps. So those 2 special camps were conducted yesterday on 13th and 14th. 13th and 14th, and we have a figure of 1,46,016, 146,016 number of people who have downloaded their e-Epic. இந்த இஎபிக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிஃபோன் நம்ம செல்ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் இது பண்ண முடியும். ஏன்னா செல்ஃபோனுக்கு தான் அது வரும். ஃபோன் கூட now yeah, this is e-Epic. Then for the general Epic, yeah, that is distributed so far. I am happy to inform that in our state 16,69,919 1669619 epics have been already delivered by speed post. So this time we are taking this measure that out of the 21 lakhs and odd new entrants into the electoral roll, all of them are being sent their epic by speed post. So we have only 4.69 lakhs pendency. So let me assure all the new electors not to worry. Within the next few days, it will be door delivered to them through Tamil solla. Okay. இதுவரைக்கு நம்ம 16 லட்சத்து 16 இது கரெக்டாக இது வரும். ஸோ நம்ம மற்ற ஒரு பேலன்ஸ் 4.69 lakhs epics நம்ம ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அது அனுப்ப போகிறோம். ஸோ யாருக்கு அது கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அவங்களுடைய பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் அவங்க எஸ்எஸ்ஆர் இல்லை அவனோட என்ட்ரி பண்ணியிருந்தா பேர் நம்ம இருந்தால் கண்டிப்பாக இது இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 4-5 நாளுக்கு உள்ளே அவன் வீடு வீடாக அது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னொரு நம்ம தாவல் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். தட் அபவுட் த சி-விஜில் ஆப். இந்த சி-விஜில் ஆப் மூலமாக நம்ம எங்கே ஏதாவது மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டிஃபேஸ்மெண்ட் ஆஃப் வால் ஆர் வேறு ஏதோ சின்ன சின்ன ஏதோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏதோ நடக்குதா ஆர் எனிதிங் ஆர் வெஹிக்கிள் மூலமாக வேறு ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி எனிதிங் ரிலேட்டட் டு எலெக்ஷன் அவங்க நினச்சா சி-விஜில் ஆப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட அனுப்பலாம்.
எடுக்கோடனே நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கிறோம். நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரி, இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக சரி, நம்ம கண்டிப்பாக அதை ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த சிவிஜில் ஆப் மூலமாக இதுவரைக்கும் நமக்கு 1120 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நேற்று வரைக்கும். அதில் 695 நாங்கள் கரெக்ட் பார்த்தோம். கரெக்டில் அதில் எல்லாத்துமே நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது, அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கணும். இல்லைனாக்கா நம்ம அது சரியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். நான் எம்சிசி வயலேஷன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் எல்லாத்துக்கும் நம்ம சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் பர் தேட் 1324 எஃப்ஐஆர்ஸ் have been lodged எம்சிசி வயலேஷன்ஸ்க்கு. ஸோ அதுலேயும் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். அண்ட் டைம் டு டைம் நாங்கள் அந்த ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது தவிர ஆர்ஓஸ் எல்லாம் நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆர்ஓஸ்னாக்கா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது வரைக்கும் அவங்கக்கிட்டே 1749 பர்மிஷன், மீட்டிங் பர்மிஷன் சரி, வெஹிக்கிள் பர்மிஷன் சரி, அதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மொத்த அப்ளிகேஷன் அவங்ககிட்டே 4220 அப்ளிகேஷன் வந்திருக்குது. இவ்வளோத்தில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாம் ப்ராசஸில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். அதில் நம்ம 455 பாசஸ் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கோம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சிஆர்பிசி கோட் மூலமாக 6659 பர்சன்ஸ்க்கு பவுண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். நம்ம லா அண்ட் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இது போலீஸ் மூலமாக பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் செக் போஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக 511 வச்சுருக்காங்க. லைசன்ஸ் ஆர்ம் டிபாசிட்டட் 15,724 15724 இவ்வளோ லைசன்ஸ் ஆர்ம்ஸ் நம்மக்கிட்ட டிபாசிட் ஆகிருக்கு. இப்போது 12D ஃபார்ம்ஸ் அப்சென்டி ஓட்டர்ஸ்க்கு 80+ எலெக்டர், பிடபிள்யூடி எலெக்டர்ஸ், பிடபிள்யூடினாக்கா பீப்புள் வித் டிசபிலிட்டி, அந்த வாக்காளர்கள், 80க்கு மேலே இருக்கிற வாக்காளர்கள், அப்புறம் கோவிட் அஃபெக்டட் வாக்காளர்கள், இவன் நம்ம போஸ்டல் பேலட் அவைல் பண்ணலாம். அது ஆப்ஷனல். அது நம்ம திருப்பி நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நம்ம ஃபார்ம் 12D நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதனால அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு போஸ்டல் பேலட் கொடுங்க சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் நான் சொல்கிறேன். 80+ எலெக்டர்ஸ்க்கு 111,738 1,11,738 12D ஃபார்ம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. பிடபிள்யூடி எலெக்டர்ஸ்க்கு 38,324 38324 அவ்வளோ 12D அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட வந்திருக்கு. சாரி, அதுக்கு லாஸ்ட் டேட் 16th of March. கோவிட் அஃபெக்டட் ஒன்றும் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வரல. நோபடி ஹேஸ் கிவன் 12D. இல்லை, I'll come to that. I'll finish this then I'll. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே நம்ம வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே இருக்குது. கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் படி ஒரு சில விவரங்கள் நம்ம கொடுக்கணும். அது நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கிறது. ஸோ அந்த டைம் லிமிட் எப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபார் பப்ளிகேஷன் வித்தின் ஃபர்ஸ்ட் 4 days ஆஃப் விட்ரால் ஆஃப் நாமினேஷன், தட் இஸ் 23/3/2021லேருந்து 26/3/2021 வரைக்கும். தென் செகண்ட் பிளாக் ஆஃப் 3 வாட்டி அது கொடுக்கணும். செகண்ட் பிளாக் பிட்வீன் நெக்ஸ்ட் 5th to 8th days, தட் இஸ் 27/3/21லேருந்து 30/3/21 வரைக்கும். தேர்ட் பிளாக், that is 9th day till the last day of campaign, so 2 days prior to the date of poll,
that will be from 31/3/2021 to 4/4/2021. இதெல்லாம் நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ்லையும் இருக்குது. திருப்பி நான் ரீட்ரேட் மட்டும் பண்ணிட்டேன். any other important? Okay. So now if you have any further clarification on these issues. Sir, where other things? Okay. Thank you. Yeah. last முறை வந்து அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்க ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா பேர் இல்ல. ஓகே. சேர்க்க முடியுமா அவங்க? இப்பதான் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது பேர் இல்லைன்னு தெரியும். சரி, நம்ம இதெல்லாம் நிறைய வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தட் இந்த இது 9th மார்ச் வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ நம்ம அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷனெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணலாம். பட் எலெக்ஷன் முடிச்சுட்டு தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம அதை முன்னாடி பார்த்துட்டு வச்சுருக்கணும். அது இல்லை, இப்போது நீங்கள் ஜென்ரலாக சொன்னால் அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் கேஸ் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தா அது நம்ம பார்க்கலாம். இப்போது தெர் ஆர் ஸோ மெனி வேரியேஷன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறது. கேஷ் சப்போஸ் ஏதோ ஒரு ஏடிஎம் மணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் சொல்கிறாங்க. அதில் சப்போஸ் ஆதாரங்கள்லாம் இல்லை, பேப்பர்ஸ் எல்லாம் இல்லை, ஆர் ஏடிஎம் எந்த வெஹிக்கிளில் போகணுமோ அந்த வெஹிக்கிளில் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோல்டு சீஜர் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. எந்த மாதிரி அவங்கெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு கேரி பண்ணணும், அதெல்லாம் நம்ம சீஜர் இதுக்கு வந்தால் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக வரல, யூஸ்வலாக இது மாதிரி முறையில் தான் வந்துருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நம்ம செக் அதில் ஒவ்வொரு டிஇஓ கிட்டே ஒரு கமிட்டி அதுக்கு இருக்கிறது. ஸோ வில் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வில் இன்ஃபார்ம் இட். அது அந்த கமிட்டி அதை செக் பண்ணிவிட்டு அதை அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். அதில் டைம் லிமிட் நம்ம எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் ஒரு லார்ஜ் மணி, எனி மணி விச் இஸ் மணி ஆர் கைண்ட் எனி திங் எபோவ் 10 lakhs இருந்தால் அது கண்டிப்பாக நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட ஆங்கிள்ஸ், அவங்களோட டைம் எப்படி எல்லாம் இருக்கிறதோ, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கிறதோ அது பார்த்துட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும். பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இது வரைக்கும் 60 கம்பெனி தான் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும். ஸோ ஃப்யூச்சர் எவ்வளோ 65 வந்திருக்கிறாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்த உடனே நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் அண்ட் அதர் பூத்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வித் த எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சிமிலர்லி கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் பூத்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரல் அப்சர்வர் வரும்போது டிஓஸ் எல்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ தே வில் பி மோஸ்ட்லி கம்மிங் அரவுண்ட் 18th or 19th மார்ச். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிகர் கொடுத்துலாம். இப்போ கோவிட் ப்ரொசீஜர் ஒரு ஸ்டேட்டோட கைட்லைன் என்ன அது ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அந்த கேண்டிடேட் குவாரண்டைனில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியில் இருக்கணும். ஸோ அது வாட் எவர் அது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன எஸ்ஓபி சொல்கிறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாகவே கொரோனா வந்து அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். ஓகே. இதுக்கு நம்ம பாருங்கள், கொரோனா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவன் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த முறையில் அவன் பார்க்குறாங்க. அண்ட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நாங்களும் அவன் கூட ரொம்ப க்ளோஸ் கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு வரும்போது ஹேண்ட் சானிடைஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம ஓட் போடும்போது மாஸ்க் போட்டுட்டு வரலாம், அப்புறம் நாங்கள் க்ளோவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி மீட்டிங் ஹால்ஸ் லார்ஜ் கொஞ்சம் பெரிய மீட்டிங் ஹால் அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மீட்டிங் பிளேஸ்க்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறது. அது தவிர இப்போ வேக்சினேஷன் அதில் ட்ரைவ் எல்லாம் போயிருக்கு. எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு முன்னுரிமை கொடுக்குறதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அக்ரி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் போயிட்டுருக்கு.
ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் ரொம்ப க்ளோஸ் கோஆர்டினேஷனில் அவங்க எப்படி ஒரு ஸ்டேட்டில் கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணணுமோ அது சொல்லுவாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். 80+ ஒரு ஓட்டு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பட் சென்னையில் இருக்காரு அப்படின்னா தபால் ஓட்டு எப்படி போகும்? தபால் ஓட் அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் இருந்தால் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே தான் அவங்க அது வாங்க முடியும். அங்கே தான் இது வீடு வீடாக போகும்போது அங்கே தான், ஏன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம வர மாட்டாங்க. அங்கே வீட்டில் இருந்தால் தான் அது நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அது நம்ம கிளாரிஃபை வாங்க. 80+ இப்போ ஒரு இருந்தால் சப்போஸ் 12 டேக்கு நம்ம பிஎல்ஓ வீடு வீடாக போகிறாங்க. ஸோ வீடு வீடாக போகும்போது இவங்க இருக்க மாட்டாங்க. சப்போஸ் 2 டைம்ஸ் போவாங்க. 2 டைம்ஸ் போகும்போது ஏதாவது ஒரு டைமில் இருக்கணும். கடைசியில் கூட ரிசீவ் பண்ணும்போதும் இவங்க வீடு வீட்டாக வருவாங்க. ஸோ இப்போ ஒரு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் அது நம்ம எப்படி அந்த பிஎல்ஓ அந்த டீம் எல்லாம் வர முடியாது. நம்ம பேர் எங்கே இருக்கிறதோ அங்கே போடணும் ஓட். நம்ம இப்போ நம்ம ரெகுலர்லி போடும்போது கூட நம்ம பேர் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் போடணும். இல்லை, அதனால தான் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். 16th மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் நம்ம அந்த போஸ்டல் பேலட் கொடுத்துட்டு அங்கே இருந்தால், ஏன்னா அவங்க வீடு வீடாக வரும்போது அங்கே தான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கிறது. அதான் நான் ஸ்டேட் சேம் ப்ரொசீஜர் ஃபார் இல்லை ப்ரெஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த எசென்ஷியல் சர்வீசஸ்க்கு இதுக்கு நம்ம வீடு வீடாக போயிட்டு ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கு டெசிக்னேட்டட் லொக்கேஷன் இருக்கும். டெசிக்னேட்டட் லொக்கேஷனில் போயிட்டு நம்ம அந்த போஸ்டல் பேலட் போடணும். இல்லை அது ஆர்ஓஸில் அதை டெசிக்னேட் பண்ணிவிட்டு அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. குரூப் ஏ குரூப் பி அது ப்ரெஸ் இதில் எப்படி இருக்கும்? இது கைட்லைன்ஸ் ரொம்ப கிளியர்லி இருக்குது. அது Form 13A and getting it attested by the gazetted officer present in the PVC அது சொல்லியிருக்காங்க. அங்கே அப்போது பிவிசியில் போஸ்டல் வோஸ்டிங் சென்டரில் ஒரு கேஜெட்டட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கேஜெட்டட் ஆஃபீஸர் இல்லை, அவங்க போலிங் ஆஃபீஸர் will be designated. அவங்க கூட போவாங்க, அவங்க சைன் பண்ணுவாங்க. பிரேக்கப் இருக்கு. பிரேக்கப் ஐ கேன் சர்க்குலேட். ஏதோ பிரேக்கப் இருக்குது. மோஸ்ட்லி டிஃபேஸ்மெண்ட். That's what district wise there will be so many variations and there will be some 16-7. See, I'll tell you what are the sea vigil violations. Okay, they are campaigning during ban period, campaigning within 200 meter of polling booth, display of firearms or intimidation, gifts or coupon distribution, money distribution, liquor distribution, poster without mandatory declaration, posters without permission. So the posters without permission the highest ಬಂದಿರಿಕೆ. Others ಎಲ್ಲ 2, 3, 5 money distribution 47 அந்த மாதிரி gift coupons distribution 48 அந்த மாதிரி ಬಂದಿರಿಕೆ. District wise also these figures are there. அந்தந்த DO உடனே ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு DOs and the ROs C vigil highest is posters banners without permission. That is the highest. Out of this 1000 and odd 504 posters and banners district wise also no party wise idile illa. District wise also we are having the list, we can share it. Ipo highest நம்ம கரூர்லேருந்து நமக்கு 280 வந்திருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 128 வந்திருக்கு. No, it is not party wise. See, it is first the picture or the photo or the whatever will come. அதுக்கப்புறம் detail investigation பண்ணுவாங்க. That will take time. Okay. என்ன
சி அந்த மாதிரி நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் அதை என்கொயரி பண்ணுவோம். நிறைய நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வந்தால் அந்தந்த கம்ப்ளைண்ட் கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம அனுப்புவோம். சப்போஸ் ஒரு ரெவென்யூலேருந்து வருதா, போலீஸ்லேருந்து வருதா, அங்கே வந்தவுடனே நம்ம ரிப்போர்ட் வாங்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுத்தோம். பட் எப்போவுமே இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஃபைனலாக நம்ம ப்ரொசீஜர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு அது ஃபாலோ பண்ணுவோம். தூத்துக்குடி we have asked for a report. அது ப்ரெஸ்ஸில் வந்துச்சு. we have asked for a report. DO கிட்ட சார் நவம்பர் 16 பிறகு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு 21 lakhs நம்ம வந்து கார்டு வந்து அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது முன்னாடி கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் என்ன கார்டு வந்திருக்குதோ நம்ம எப்பிக் வந்துச்சோ இந்த 21 lakhs 20th ஜனவரியில் நம்ம ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரோலில் என்ன இருக்குதோ அதுதான் 21 lakhs. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 1 லட்சம் வந்திருக்கு. இப்போவும் சமீப லாஸ்ட் 10 days ஆல்சோ அனதர் 87,000 வந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் இதில் கொடுத்துருவோம். அந்த ஃபிகரும் வேணும்னாக்கா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு நம்மக்கிட்ட ப்ரொவிஷன் இல்லை. இந்த டைரெக்ஷன் இப்போ தான் நம்ம கமிஷனில் வாங்கிட்டு அது பிஎல்ஓ மூலமாக கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் பிஎல்ஓ மூலமாக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கமிஷனில் பர்மிட் பண்ணாங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம். அதனால் இனிமேல் நம்ம இதெல்லாம் இ-சேவை மையத்தில் நம்ம ஃபஸ்ட் டைம் வேக்கலர் இதுக்கு ஃப்ரீ கிடைக்கும். பட் அதுவும் நம்ம சப்போஸ் இந்த ஸ்பீட் போஸ்ட் போயிருக்கோம்னாக்கா அவங்க திருப்பி ஃப்ரீயாக வராது. ஏன்னா நம்ம அது கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அது நோட்டட் இருக்கும் இவங்க ஃப்ரீ போயிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் தான் வாங்க முடியும். ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் வாங்கணும். எப்பிக் நம்ம 100% கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ லாஸ்ட் 10 days கூட என்ன வந்திருக்கிறதோ அதுக்கும் 100% நாங்கள் எப்பிக் கொடுக்க போகிறோம். affidavit ஓகே லெட் மீ கிளாரிஃபை. இல்லை affidavitக்கு என்ன ப்ரொசீஜர்னா, சப்போஸ் ஒரு கேண்டிடேட் அவங்களோட நாமினேஷன் ஃபார்ம் தாக்கல் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க அந்த இதில் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைனில் அதுவும் இருக்குது. தட் சப்போஸ் அவங்க ஒரு சில இதில் டவுட் இருக்குது, அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல, யாரோ ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக கொடுக்கல, நீங்கள் செக் பண்ணி கொடுத்தோங்க சொன்னால் அந்த கேண்டிடேட் அதை எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு அவங்க பிஃபோர் நாமினேஷனோட லாஸ்ட் டே இதுக்கு முன்னாடி அவங்க வந்து திருப்பி கொடுக்கும். அதனால அந்த அஃபிடேவிட் ஒருவேளை நம்ம அப்போ அப்லோட் பண்ண முடியாது. இது no, this is not a new instruction. This was there from 2014. 2014 இப்போ some candidates they are having some doubts, they are asking RO இதில் ஏதாவது எனக்கு மிஸ்டேக் இருக்குமா, யூ கைட் மீ. ஸோ அவங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் ஹேஸ் டு பி கிவன். அது கமிஷனோட கைட்லைன். ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே பிஃபோர் லாஸ்ட் டே ஆஃப் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் தே ஷுட் கிவ். ஓகே கேம்பெயின் பண்ணுறதுக்கு இப்போது கவர்மெண்ட் ஈஸியாக என்ன சொல்கிறானாக்கா வாட் எவர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேவ் டு பி ஃபாலோட். இப்போ சைல்டு லேபர் கேனாட் பி என்கேஜ்டு. ஸோ தட்ஸ் ப்ராட். அதான் நான் சொல்கிறேன். அப்போ ஈஸியாக இஸ் நாட் டெல்லிங் அபவுட் சைல்டு லேபர். சைல்டு லேபருக்கு நார்ம்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க 18க்கு கீழே இருக்கிறதுக்கு சப்போஸ் சம்படி இஸ் என்கேஜிங், மேபி தட் வில் கம் ஆன் த சைல்டு லேபர் கிளாஸ். ஸோ த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் இப்போ கேட்டாங்க கொரோனாக்கு என்ன பண்ணுவீங்க, செப்பரேட்டாக வி ஆர் நாட் கிவிங் எனி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் மானிட்டரிங், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் மானிட்டரிங். அவங்க நமக்கு எப்படி சொல்லுவாங்களோ அப்படி நம்ம அது பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். See, that individual department has to implement. If rules are there, that has to be implemented. So suppose somebody gives a complaint, child labor use pannirkaanaka, then child labor department, as per their acts and provisions, they will do. Okay. Thank you. There is a small release of the some video. 5 videos. 5. Five videos.
5 videos. 5 videos today. There is the YouTube site CEO Tamil Nadu. அதில் நாங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில். எஸ், வாட்ஸ்அப்பில் வில் share. Thank you, sir.